வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாளன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சார். ஒரு நாள் வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஒரு டயர்டாக செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பாரு. மனைவி வீட்டில் வேலை செஞ்சுட்டு அவர் வந்து தான் ஒரு பணிகள்லாம் செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். மனைவியோட அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கணவன் மனைவியோடு போகணும். போய் அவங்க வந்து மனைவி வந்து கணவர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கன்னாரு. நீ ஏன் எனக்கு காது கேட்குது, நீ சொல்லு அப்படின்னு அவர் அவர்கிட்ட செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பார். என்னை பார்த்து பேசினா தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும், நீ மட்டும் செல்ஃபோனை பார்த்துனா என்ன வருது அப்படின்னு அம்மா பேசுவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகணும், வாங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. சொல்லுவாங்க. உடனே ஃபங்க்ஷன் தானே, நீயே போயிட்டு வா, போயிட்டு அவங்க சொந்தக்காரர் தானே, எல்லாருக்கையும் பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு அவசியமாக சொல்லுவார். உடனே அவங்க என்ன, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் நான் போகிறேன், என்ன நான் அங்கே போனேன்னா எல்லாம் என்ன கேட்பாங்க, எங்கே அவங்க வீட்டுக்காரங்க என்ன, நான் என்னத்த பதில் சொல்கிறது அப்படின்ட்டு கேட்பாங்க அவங்க. என்ன நீ இப்படி இருக்கிறதால நான் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு ஒரே டயர்டாக வந்துட்டேன், வந்து ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தார். உடனே மனைவி வந்து கடுமையாக இது பண்ணுவாங்க. இந்த சாமி வந்து ஆடுங்கள அது மாதிரி மனைவி வந்து ஒரே கோபமாக பேசுவாங்க. பேசின உடனே அவர் வேறு வழி இல்லாமல், அம்மா நான் தப்பிச்சா போகுண்டான்ட்டு உடனே டக்குன்னு சட்டையை மாற்றிட்டு ரெடியாகி வந்து நான் ரெடி ஆகிட்டேன், நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னுவார். உடனே அப்போ தான் அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு உடனே போய் அவங்க ரெடியாகி உடனே கிளம்பி 2 பேரும் சந்தோஷமாக ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அங்கே எல்லாமே மக்கள் அவங்க ரொம்ப வரவேற்று நம்ம கலந்துரையாடும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கை என்பதே ஒரு ஃபங்க்ஷன்ன்றது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தர் நம்ம உறவினர்கள்லாம் பார்க்கணுன்றது தான் அந்த ஃபங்க்ஷனே. அதில் போய் தனியாக அனுப்பிட்டு இருந்தால் நம்மளுடைய உறவுகள் வலுப்படாது. அது சேர்ந்து போனால் தான் ஒருத்தவங்க நாம 2 பேர்கிட்ட பேசலாம், அவங்க 2 பேர்கிட்ட பேசுவாங்க. இருந்தால் உறவுகள் ரொம்ப வலுப்படும். அதனால் ஒரு ஃபங்க்ஷன்னா எந்த விழாவாக இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து தான் போகணும். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்முடைய உறவுகளை பலப்படுத்தும். அதுதான் அந்த சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.